மாநில எல்லைகளில் காவல்துறையினர் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேல் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பணம் பட்டுவாடா அசம்பாவிதங்களை தடுக்க தேர்தல் அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இன்று மாலையுடன் தேர்தல் பரப்புரை நிறைவு பெறுவதால் கேரள கர்நாடக எல்லையில் உள்ள நீலகிரி மாவட்டத்தில் மொத்தமுள்ள 16 சோதனை சாவடிகளிலும் கூடுதல் காவலர்கள் பணியமர்த்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேல் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை புகைப்படத்திற்கு எடப்பாடி பழனிசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 269வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் தீரன் சின்னமலையின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நாகர்கோவிலில் ஆயுதப்படை மைதானம் அருகே வாலிபர் மீது தாக்குதல் நடத்திய 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆயுதப்படை மைதானம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையில் வட்டக்கரையைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் மது வாங்க வந்துள்ளார். அப்போது அங்கு மது குடித்துக் கொண்டிருந்த கும்பலுக்கும் இவருக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது. அது வாக்குவாதமாக மாறிய நிலையில் பின்னர் அந்த வட்டக்கரை வாலிபர் மீது சரமாரி தாக்குதல் சம்பவம் நடத்தினர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து நேசமணி நகர் போலீசார் வாலிபர் மீது தாக்குதலில் ஈடுபட்ட ராமன்புதூரை சேர்ந்த நவீன்குமார், அஜய்கண்ணன், ஜெயபிரபு, ஆதிஸ் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். தப்பியோடிய மேலும் 2 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். ராமநாதபுரத்தில் பாஜகவினருக்கும் ஓபிஎஸ் அணியினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ஓபிஎஸ் அணியினர் மன்னிப்பு கேட்க கோரி கேணிக்கரையில் பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் உப்பூர் பகுதியில், ராமநாதபுரம் ஆர்எஸ் மடை பகுதியில் ஓபிஎஸ் அணியின் ஒன்றிய செயலாளர் முத்துமுருகன் தலைமையில் அப்போது ஆர்எஸ் மடையில் காலதாமதமாக்கியதால் திட்டமிட்டபடி பாஜக மாவட்ட தலைவர் தர்மபுரியேசன் ஏற்பாடு செய்திருந்த அர்ஜுனன் பகுதிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் கோபமடைந்த ராமநாதபுரம் பாஜக மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த முத்துமுருகனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது முத்துமுருகன் பாஜக மாவட்ட தலைவர் தரணி முருகேசனை தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பாஜகவினர் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த முத்துமுருகன் மாவட்ட தலைவர் தரணி முருகேசனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என ராமநாதபுரம் கேணிக்கரை சந்திப்பு பகுதியில் உள்ள பிரதான சாலையில் சாலை மறியல் செய்வதற்காக குவிந்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. பல்லடம் அருகே சிறுமி தண்ணீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பொங்கலூரை அடுத்த கள்ளிமேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணியப்பன். இவருக்கு சுதர்சனா என்ற 3.5 வயது பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் நேற்று சுதர்சனா பள்ளி விடுமுறை என்பதால் அவரது சித்தி வீடான ஞான சௌந்தரி என்பவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். மேலும் சித்தி வீட்டுக்கு வந்த சுதர்சனா தனது அண்ணன் கவினுடன் விளையாடிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. சிறிது நேரத்திற்கு பின்னர் சிறுமி சுதர்சனா காணாமல் போனதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து அவரது சித்தி மற்றும் உறவினர்கள் சிறுமியை தேடிய போது வீட்டின் அருகே உள்ள 5 அடி தண்ணீர் தொட்டிகள் தவறு விழுந்தது தெரியவந்தது. இதனையடுத்து சிறுமியை மீட்ட உறவினர்கள் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். மேலும் அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த அவினாசிபாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சிறுமி உயிரிழந்த காரணம் குறித்து பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.